சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம். செய்தி சுருக்கம். பாகிஸ்தானில் நடக்கும் சம்பவம், இந்தியாதான் காரணம் என பழி. ஆப்கான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் இருந்தபடி டிடிபி எனப்படும் தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பு செயல்படுகிறது. ஆப்கானில் தாலிபான்கள் ஆட்சி நடப்பது போல் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு பதில் தங்கள் ஆட்சி நடக்க வேண்டும் என்று டிடிபி ஆயுதம் ஏந்தி போராடுகிறது. பாகிஸ்தான் அரசு மற்றும் ராணுவத்துக்கு எதிராக தொடர்ந்து பயங்கர தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த அமைப்பின் தலைவர்களை குறிவைத்து ஆப்கானில் உள்ள கிழக்கு காபூல் பகுதியில் பாகிஸ்தான் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எல்லை தாண்டி நடத்திய தாக்குதலால் ஆப்கான் பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வருகிறது. எங்கேயோ நடக்கும் இந்த சம்பவத்துக்கு இந்தியாதான் காரணம் என்று இப்போது பழியை நம்மீது போட்டு இருக்கிறது பாகிஸ்தான். இது பற்றி பாகிஸ்தான் ராணுவ தளபதி அகமது ஷெரீப் சௌத்ரி கூறியது. பாகிஸ்தான் மண்ணில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த ஆப்கானை முக்கிய தளமாக இந்தியா பயன்படுத்தி வருகிறது. ஆப்கான் பயங்கரவாதிகளுக்கு அவர்கள் நவீன ஆயுதங்கள் வழங்குவதே எல்லாவற்றுக்கும் காரணம். பயங்கரவாதிகள் கூண்டோடு சரணடைய வேண்டும். பயங்கரவாதிகளுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆயுதம் வழங்குபவர்களுக்கும் கடும் பதிலடி கொடுக்கப்படும். வெளிநாட்டு பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது உறுதி. ஆப்கான் மண்ணில் இருந்து பயங்கரவாதிகள் செயல்படுவதற்கான எல்லா ஆதாரமும் எங்களிடம் இருக்கிறதா? பாகிஸ்தான் தனது எல்லையையும் மக்களையும் காக்க எதுவும் செய்யும். பயங்கரவாதிகளுக்கு எதிரான பாகிஸ்தான் போராட்டம் தொடரும் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி சொன்னார். ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போதுதான் ஆப்கான் உள்ளே புகுந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. ஆப்கான் அமைச்சரும் நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் சந்தித்த நிலையில் இப்போது மொத்த பழியையும் நம்மீது தூக்கி போட்டுள்ளது. ஒரு பக்கம் பயங்கரவாதிகளை வளர்த்தெடுக்கும் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்த முடியாமல் யார் மீது பழி போடலாம் என்று தெரிவது வேடிக்கை என்கின்றனர் நிபுணர்கள். மதுரை சென்னை விமானத்தில் முன்புற கண்ணாடியில் விரிசல், விமானி அதிர்ச்சி, நடுவானில் பரபரப்பு. மதுரையிலிருந்து இன்று அதிகாலை சென்னை வந்த இண்டிகோ விமானத்தின் கண்ணாடி உடைந்ததால் நடுவானில் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையிலிருந்து இன்று அதிகாலை சென்னைக்கு இண்டிகோ விமானம் புறப்பட்டது. 76 பயணிகள் இருந்தனர். சென்னையில் தரையிறங்குவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பாக விமானத்தின் முன்புற கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதை பார்த்து விமானி அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக விமான நிலையத்தில் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன. விமானி மிகவும் சாமர்த்தியமாக விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினார். பயணிகள் அனைவரும் பத்திரமாக தரையிறங்கினர். விரிசல் விழுந்த கண்ணாடியை மாற்றும் பணியில் என்ஜினியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த விமானம் மறுபடியும் மதுரைக்கு திரும்புவதாக இருந்தது. முன்பக்க கண்ணாடி உடைந்த நிலையில் பயணம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் காத்திருந்த பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். அவர்களுக்கு உடனடியாக மாற்று ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டது என இண்டிகோ விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது முன்புற கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டது எப்படி என்பதற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. அது பற்றி விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறினர். கடந்த சில மாதங்களாகவே விமானத்தில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்கிறது. அவசர தரையிறக்கங்களும் அன்றாட நிகழ்வாகிவிட்டது. இது விமானத்தில் ரெகுலராக பயணிப்பவர்கள் மத்தியில் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரூபாய் 1,00,000 நோக்கி செல்லும் தங்கம் விலை. நம் நாட்டில் தங்கம் விலை தினமும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 11,425 ரூபாயாகவும், ஒரு சவரன் 91,400 ரூபாயாகவும் இருந்தது. நேற்று காலை தங்கம் விலை திடீரென குறைந்தது. 1 கிராமுக்கு 165 ரூபாய் குறைந்து 11,260 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஒரு சவரனுக்கு 1,320 ரூபாய் சரிவடைந்து 90,080 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆனால் நேற்று மாலை மீண்டும் தங்கம் விலை 1 கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 11,340 ரூபாய்க்கும், ஒரு சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 90,720 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இன்று தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 91,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராமுக்கு ரூபாய் 85 உயர்ந்து ரூபாய் 11,425க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் 91,400 ரூபாய் என்பதுதான் தங்கம் விலையில் இதுவரை உச்சபட்ச விலையாகும். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு சவரனுக்கு 3,800 ரூபாய் கூடியிருக்கிறது. இப்படியே போனால் அடுத்த மாத துவக்கத்தில் ஒரு சவரன் 1,00,000 தொட்டுவிடும் என நகை வியாபாரிகள் கூறுகின்றனர். தமிழகத்தில் வெள்ளி விலையும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளது. 1 கிராம் 3 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 187க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை 1 கிலோ ரூபாய் 3,000 உயர்ந்து
1,87,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி விலை கடந்த ஒரு வாரத்தில் 22 ரூபாய் அதிகரித்துள்ளது. முன்ஜாமீன் கேட்கும் ஆனந்த் 2வது முறையாக மனு தாக்கல். கரூரில் தாவேக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக எஸ்ஐடி என்னும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது. ஏற்கனவே மதியழகன் உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகள் கைதான நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் ஏற்கனவே முன்ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தனக்கு முன்ஜாமீன் தர வேண்டும் என்று கோரி 2வது முறையாக மதுரை ஹைகோர்ட் கிளையில் அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் அவர் கூறியிருப்பது, கரூரில் நடந்த எங்கள் கட்சி கூட்டத்தின் போது போலீசார் காட்டிய அலட்சியம்தான் பலர் இறப்பதற்கு காரணம். கடந்த முறை பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாலும் விசாரணை தொடக்க கட்டத்தில் இருந்ததாலும் என்னுடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடியானது. ஆனால் இப்போது அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட யாரும் சிகிச்சையில் இல்லை. மேலும் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன். எனக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். விரைவில் இந்த மனு விசாரணைக்கு வர இருக்கிறது. சீனா தலையில் விழுந்த பேரிடி, 100% வரி போட்டு தீட்டிய ட்ரம்ப். மீண்டும் வர்த்தக போர், உலகமே பதறுவது ஏன்? ட்ரம்ப் போட்ட அதிரடி உத்தரவால் மீண்டும் அமெரிக்கா சீனா இடையே இப்போது வர்த்தக போர் வெடித்துள்ளது. அமெரிக்க அதிபராக 2வது முறை பதவியேற்ற ட்ரம்ப் பரஸ்பர வரி என்ற பெயரில் இந்தியா, சீனா உட்பட உலகின் பல நாடுகளுக்கு தடாலடி வரி போட்டார். சீனா திருப்பி அடித்தது. அமெரிக்க வரிக்கு பதில் வரி போட்டது. இரு நாடுகளும் மாறி மாறி வரி போட்டதால் மிகப்பெரிய வர்த்தக போர் வெடித்தது. ஒரு கட்டத்தில் சீனாவுக்கு 145% வரி போட்டது அமெரிக்கா. பதிலுக்கு 135% வரி போட்டு மிரட்டியது சீனா. இரு நாடுகளிடையே வர்த்தகம் ஸ்தம்பித்து போனது. சுவிட்சர்லாந்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தன. இரு நாடுகளும் மாறி மாறி போட்ட வரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. சீனாவுக்கு ஏற்கனவே அமெரிக்கா போட்டிருந்த 30% வரி மட்டும் அமலில் இருந்தது. அமெரிக்காவுக்கு தேவைப்படும் அரிய வகை காந்தம் சீனாவில்தான் கொட்டி கிடக்கிறது. அதை வைத்து சீனா மிரட்டியதால் தான் அமெரிக்கா சரணடைந்தது. இந்த நிலையில்தான் இப்போது மீண்டும் சீனாவுக்கு 100% வரி போட்டு தீட்டியுள்ளார் ட்ரம்ப். இது பற்றி அவர் வெளியிட்ட அறிக்கை, நவம்பர் 1ஆம் தேதி முதல் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்யும் வகையில் புதிய வர்த்தக கட்டுப்பாடுகளை சீனா கொண்டுவர இருப்பதாக கடிதம் எழுதியிருக்கிறது. சர்வதேச வர்த்தக சட்டங்களை மீறி அடாவடித்தனமாக சீனா இப்படி நடந்து கொள்வதால் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் பாதிப்பு நேரும். இதற்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்துள்ளது. அதே நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமெரிக்காவில் இறங்கும் சீனாவின் அனைத்து வகை பொருட்களுக்கும் 100% வரி வசூலிக்கப்படும். நவம்பர் 1 என்பது அதற்கு முன்பே கூட அமலுக்கு வரலாம். இது சீனா எடுக்கப் போகும் அடுத்த கட்ட முடிவை பொறுத்தது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ஏற்கனவே அமலில் இருக்கும் 30% வரியுடன் மேலும் 100% சேருவதால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு சீனா 130% வரி கட்ட வேண்டிய நிலை வரும். இது அந்த நாட்டுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் வரிக்கு நிச்சயம் சீனாவும் கூடுதல் வரி போடும் அபாயம் இருப்பதால் உலகில் மீண்டும் வர்த்தக பதற்றம் தொற்றிவிட்டது. இன்ஸ்டா காதலியுடன் 4 நாட்கள், 24 வயதில் சரிக்கப்பட்ட இளைஞன். மனைவி கள்ளக்காதலால் கொலையாளி ஆன கணவன். கோவை மாவட்டம் சூலூர் அருகே சித்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ், வயது 24. சூலூர் அருகே உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்தார். வெள்ளிக்கிழமை சந்தோஷுக்கு நைட் டியூட்டி. அவர் பெட்ரோல் பங்க் வந்த சிறிது நேரத்தில் 2 பேர் 2 வீலரில் வந்திறங்கினர். கண் இமைக்கும் நேரத்தில் சந்தோஷை சரமாரியாக கத்தியால் குத்தினர். மார்பு, கழுத்து பகுதியில் கத்தி குத்துப்பட்ட சந்தோஷ் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து இறந்தார். கொலையாளிகள் 2 பேரும் 2 வீலரில் தப்பியோடினர். சந்தோஷ் சடலத்தை கைப்பற்றி கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர். சிசிடிவி ஆதாரம் புலனாய்வில் வெளியே வந்த தகவல் அடிப்படையில் இரவோடு இரவாக ரவிச்சந்திரன் என்பவரையும் அவரது மாமா மகன் நவீன் என்பவரையும் அதிரடியாக கைது செய்தனர். அவர்கள் 2 பேரும் தான் கொலை செய்தது என்பதை போலீசார் உறுதி செய்தனர். முக்கிய நபரான ரவிச்சந்திரன் போலீசில் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தார். இதுபற்றி போலீசார் கூறியது, கொலை செய்யப்பட்ட சந்தோஷ் தனது திருமணத்திற்கு முன்பு தேவி என்ற இளம்பெண்ணை காதலித்து வந்தார். ஆனால் 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் இல்லை. இதனால் அவர்கள் திருமணத்திற்கு பெற்றோர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதன் பிறகு வேறொரு பெண்ணை சந்தோஷ் திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது.
இன்னொரு பக்கம் கண்ணம்பாளையத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரனை தேவி திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் திருப்பூர் மாவட்டம் கரடிவாவியில் வாழ்ந்து வந்தனர். இந்த தம்பதிக்கும் குழந்தை இருக்கிறது. இப்படி சந்தோஷிற்கும் தேவிக்கும் வேறு வேறு திருமண வாழ்க்கை அமைந்த பிறகும் அவர்கள் பழகுவதை நிறுத்தவில்லை. இன்ஸ்டா மூலம் மீண்டும் நெருங்கி பழக ஆரம்பித்தனர். தினமும் நீண்ட நேரம் அதில் சாட் செய்தனர். நேரம் கிடைக்கும் போது போனில் பேசினர். ரகசியமாக சந்தித்தும் வந்தனர். ஒரு நாள் தேவி யாரிடமோ பேசுகிறார் என்ற சந்தேகம் ரவிச்சந்திரனுக்கு வந்தது. அவரது போனை ரகசியமாக சோதித்து பார்த்தார். அப்போதுதான் சந்தோஷுடன் தேவி நெருங்கி பழகி வருவது தெரியவந்தது. இது பற்றி தேவியிடம் வாக்குவாதம் செய்தார். இனிமேல் சந்தோஷுடன் பேசக்கூடாது என்று கண்டித்தார். சந்தோஷுக்கும் எச்சரிக்கை விடுத்தார். ஆனாலும் தேவி சந்தோஷ் கேட்கவில்லை. ரகசியமாக காதலை வளர்த்தனர். கடந்த மாதம் திடீரென தேவியை காணவில்லை. அவரும் சந்தோஷம் ஓடிப்போனது தெரியவந்தது. இதுபற்றி காமநாயக்கன்பாளையம் போலீசில் ரவிச்சந்திரன் புகார் செய்தார். வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் போலீசார் தேடி வந்தனர். இதனால் பயந்து போன சந்தோஷ் 4 நாட்கள் கழித்து தேவியை ஊரில் கொண்டு வந்துவிட்டு தப்பிச் சென்று விட்டார். தேவி வீட்டிற்கு வந்ததும் ரவிச்சந்திரன் அவருடன் தகராறு செய்துள்ளார். பிரச்சினை முற்றியதால் கணவனை பிரிந்த தேவி தனியாக வசிக்க ஆரம்பித்தார். கள்ளக்காதலன் சந்தோஷால் தனது குடும்ப வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று நொந்து போன ரவிச்சந்திரன் இதற்கு பழி வாங்க முடிவு செய்தார். எப்படியாவது சந்தோஷ் கதையை முடித்துவிட வேண்டும் என்று சதித்திட்டம் போட்டார். இது பற்றி தனது மாமா மகன் நவீனிடம் பேசினார். அவரும் கொலை செய்து விடலாம், நானும் வருகிறேன் என்றார். இதையடுத்து தான் சந்தோஷ் பெட்ரோல் பங்க் செல்வதை நோட்டமிட்டு அவரை ரவிச்சந்திரனும் நவீனும் கொலை செய்திருக்கின்றனர் என்று போலீசார் கூறினர். எந்த தப்பும் பண்ணாத 3 பிள்ளைங்க, ஒவ்வொரு உயிராக எடுத்த கொடூரம், காதலனுடன் ஓடிய அம்மா, அரக்கனாக மாறிய அப்பா. தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் அருகே உள்ள பெரியக்கோட்டை கோபாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத்குமார், வயது 38, போட்டோகிராஃபராக வேலை பார்த்து வந்தார். நித்யா என்ற பெண்ணை வினோத்குமார் திருமணம் செய்தார். அவருக்கு இப்போது 35 வயதாகிறது. தம்பதிக்கு 3 குழந்தைகள். மூத்தவள் ஓவியா, வயது 12, 6ஆம் வகுப்பு படித்து வந்தாள். அடுத்தவள் கீர்த்தி, வயது 8, 3ஆம் வகுப்பு படித்து வந்தாள். கடைக்குட்டி ஈஸ்வரன், வயது 5. மனைவி, குழந்தைகள் என வினோத்குமார் வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. கணவனும் மனைவியும் பாசமாக இருந்தார்கள். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கும் போதுதான் புயல் வீசியது. நித்யா சோசியல் மீடியாவை பயன்படுத்துவது நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பித்தது. அதில் மன்னார்குடியைச் சேர்ந்த இளைஞன் அறிமுகமானான். அவனுடன் நித்யா நெருங்கி பழக ஆரம்பித்தார். அவனும் ஆசை வார்த்தை கூற 2 பேரும் காதலிக்க ஆரம்பித்தனர். நீண்ட நேரம் சாட்டிங், அடிக்கடி போன் பேசுவது என கள்ளக்காதலில் பிஸி ஆகினர். காமமும் காதலும் நித்யாவின் கண்களை மறைத்தன. கணவன், அன்பான குழந்தைகள் இருப்பதை மறந்தார். கள்ளக்காதலனை கதி என சோசியல் மீடியாவில் மூழ்கி போனார். மனைவியின் நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை வைத்து கள்ளக்காதல் விவகாரத்தை வினோத்குமார் மோப்பம் பிடித்தார். இதோடு நிறுத்திவிடு என்று மனைவியை எச்சரித்தார். ஆனால் நித்யா கேட்கவில்லை. தொடர்ந்து கள்ளக்காதலனுடன் பேசினார். அடிக்கடி குடும்ப சண்டை வர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலனுடன் போய் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நித்யா முடிவு செய்தார். 6 மாதம் முன்பு வீட்டை விட்டு வெளியேறி கள்ளக்காதலனுடன் புதிய வாழ்க்கையை தேடிக்கொண்டார். தாலி கட்டி சீராட்டிய கணவனை பற்றியோ 10 மாதம் சுமந்து பெற்ற 3 பிள்ளைகள் பற்றியோ துளியும் கவலையில்லாமல் கள்ளக்காதலனுடன் வாழ ஆரம்பித்தார். கணவன் வினோத்குமார் உடைந்து போனார். மனைவியை நினைத்து தினமும் ஏங்கினார். எப்படியாவது மனைவியை வீட்டுக்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று நினைத்தார். சில நாட்களுக்கு முன்பு நித்யாவை சந்தித்து பேசினார். அவரோ, உன்னோடெல்லாம் வந்து வாழ முடியாது, எனக்கு காதலன்தான் முக்கியம் என்று மூஞ்சில் அடித்தது போல் சொல்லிவிட்டார். மனமுடைந்து வீட்டுக்கு வந்த வினோத்குமார் மனைவியை நினைத்து நினைத்து அரக்கனாக மாறினார். தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து விடலாமா அல்லது மனைவியை கொன்று விடலாமா என்று எதையோ யோசிக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் நித்யா செய்ததை விட விபரீதமான முடிவை எடுத்தார். தாலாட்டி சீராட்டி வளர்த்த 3 பிள்ளைகளையும் கொன்று விடலாம் என்று நினைத்தார். கடைக்கு சென்று பிள்ளைகளுக்கு பிடித்தமான பலகாரங்களை வாங்கி வந்தார். ஆசையாக அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்த சில நிமிடங்களில் அரக்கனாக மாறிய வினோத்குமார் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த கத்தியை எடுத்து முதலில் மூத்த மகள் ஓவியா கழுத்தை அறுத்தார். சில நொடிகளில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து இறந்தாள் மூத்த மகள். அக்காவுக்கு நடந்த கொடூரத்தை கண்முன் பார்த்து ஓட ஆரம்பித்தாள் அடுத்த மகள் கீர்த்தி. அவளையும் பிடித்து அதே பாணியில் கழுத்தை அறுத்து கொலை செய்தார் வினோத்குமார். கடைக்குட்டி ஈஸ்வரன் குட்டி பையன். என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்குள் அவன் உயிரையும் கொடூரமான முறையில் எடுத்து விட்டார் வினோத்குமார். எந்த தகப்பனாலும் செய்ய முடியாத மிருகத்தனமான காரியத்தை அரக்கனாக மாறிய வினோத்குமார் செய்தார்.
பெற்ற பிள்ளைகளை கொடூரமான முறையில் கழுத்தறுத்து கொன்ற கையோடு மதுக்கூர் போலீஸ் ஸ்டேஷன் சென்று சரணடைந்தார். அவரை கைது செய்த போலீசார் வினோத்குமார் வீட்டுக்கு சென்று பார்த்தனர். ஆங்காங்கே குழந்தைகள் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்ததை பார்த்து நொறுங்கி போனார்கள். 3 பிள்ளைகளின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.